எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்மள நிறைய பேர் வண்டியிலேருந்து கீழே விழுந்தோ, எங்கேயாவது போய் இடிச்சோ, விளையாடும் போதோ அடிபட்டுக்கிறோம். நம்ம உடம்புல படக்கூடிய அந்த அடிங்கிறது வீக்கம் உண்டாகுது. அந்த வீக்கம் வாட வாட அந்த வலி குறைஞ்சி நம்மளுக்கு சரியாக போகுது. ஆனால் உடம்புல ஒரு இடத்துல அடிபட்டுச்சு அப்படின்னா, என்னதான் வீக்கம் வாடினாலும் அந்த வலிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் அந்த வலியிலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அப்படிங்கிற ஒரு வலி எப்போ ஏற்படும் தெரியுங்களா? இந்த மூட்டுகளில் அடிபடும் போது ஏற்படும். கால் மூட்டுகள் மெயினாக நம்மளோட கால் முட்டி பகுதியில் அடிபடும் போது, அந்த முட்டி பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஜவ்வு பகுதியில் அடிபடும் போது அப்போதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ரொம்ப நாளைக்கு வலி குறையவே மாட்டேங்குது. ஏன் ரொம்ப நாளைக்கு வலி இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு தெரியுங்களா? இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது. அதாவது கால் எலும்பு உடைஞ்சா கூட, சப்போஸ் கால் எலும்புகள் இருக்கு, ஸோ இந்த எலும்பு பகுதியில் ஏதாவது ஒரு கிராக் இருந்தா கூட அந்த கிராக்கு அடி அப்படிங்கிறது, அந்த எலும்புகள் ஒன்னோட கூடுறது அப்படிங்கிறது ஒரு 6 to 8 வாரத்துல ப்ராப்பரா ரெஸ்ட் கொடுக்கும்போது அந்த எலும்புகள் ஒன்னோட ஒன்று கூடிக்குது. ஆனா நம்மள நிறைய பேருக்கு எலும்புகள் உடையிறது கிடையாது. ஆனா எலும்புகள் உடையாம இங்க பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் கோடு கோடா கருப்பா தெரியுது பாத்தீங்களா? இதுதான் ஜவ்வு. அதாவது 2 கால் எலும்புகளையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த காலோட 2 எலும்புகளும் பிடிமானமா பேலன்ஸா நழுவாம, ஒண்ணுக்கு நழுவாம அப்படியே இறுக்கி பிடிக்கக்கூடிய பகுதிங்கிறது இந்த நார் பகுதி தான். இந்த தசை நார் பகுதியும் இந்த எலும்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த கார்டிலேஜ் ஜவ்வு பகுதியும், இந்த கார்டிலேஜ் ஜவ்வு, இந்த தசை நார் லிகமெண்ட், இந்த 2 விஷயங்களும் அந்த முட்டி பகுதியை ஃபோமா லாக் பண்ணி வச்சிருக்கு. எப்போ ஒரு அடி வந்து இந்த ஜவ்வு பகுதி இல்லை இந்த தசை நார்கள் கிளியுதோ அப்போதான் பிரச்சனை. என்னன்னா, இந்த மாதிரி தசை நார்கள் கிளியும் போதோ இல்லை இழுக்கப்படும் போதோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வலி இருக்கும், பயங்கரமான வலி இருக்கும். ஆனா அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சோம்னா அடுத்த நாள் காலையில ஓரளவு அந்த வலியெல்லாம் குறைஞ்சிருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த தசை நார் கிழிஞ்சாலோ ஜவ்வு பகுதியில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டாலோ நம்மளால நடக்க முடியும். அதாவது எலும்புகள் ஒண்ணுக்கு ஒண்ணு உடஞ்சிச்சுன்னா நம்மளால நடக்க முடியாது, கட்டாயம் படுத்துடுவோம், கட்டாயம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய தேவை ஏற்படும். ஆனா இந்த தசை நார்கள் இழுக்கப்படும் போது நம்மளுக்கு அப்படி ரெஸ்ட் எடுக்க வேண்டிய தேவை இல்லாம போயிடுது. ஒரு நாள் 2 நாள்லயே திருப்பி நடக்க ஆரம்பிச்சிடுறோம். எப்படி எலும்புகள் கூடுறதுக்கு டைம் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த தசை நார்கள் கூடுறதுக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். அப்படி கொடுக்காம போகும்போது தான் நீண்ட காலத்துக்கு தசைநார் பிரச்சனை அப்படிங்கிறது தொந்தரவு கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு தசைநாரா பார்ப்போம். ஒவ்வொரு தசைநாரும் எங்க இருக்கு, அது இழுக்கப்படும் போது எப்படி நம்ம கால்கள்ல அந்த மூவ்மெண்ட் மாறுபாடுகள், பிரச்சனைகள் ஏற்படுது, வலி ஏற்படுதுங்கிறத நான் சொல்றேன். இதை சொல்லிட்டு அடுத்த ட்ரீட்மெண்ட்டையும் சொல்லிடுறேன். ரொம்ப பொதுவான ஒரு தசைநார், பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய தசைநார் அப்படின்னா அது இந்த தசைநார் தான். அதாவது இங்கே மேலே இருக்கக்கூடிய பெரிய எலும்பான ஃபீமரையும் கீழே இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய எலும்பான டிபியா, இந்த 2 எலும்புகளையும் இணைக்கக்கூடியது தான் இந்த தசைநார். இந்த தசைநாருக்கு பேர் மீடியல் கொலேட்ரல் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீடியல் கொலேட்ரல் லிகமெண்ட் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி நம்ம விளையாடும் போது அப்படியே சுற்றி உழுகும்போது, கால் பிறண்டு உழுகும்போது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கேப் உங்களுக்கு தெரியுதா? இந்த சின்ன கேப்பு, இந்த கேப் எதனால் ஏற்பட்டுச்சு? இந்த தசைநாருக்கு எதிர் கிழிஞ்சு போயிடலாம், இல்லை இழுக்கப்படலாம். இந்த மீடியல் கொலேட்ரல் லிகமெண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம கால் முட்டி பகுதியில் உள்பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தசைநார். இது டேமேஜ் ஆகும்போது என்ன தொந்தரவுகள் ஏற்படும்? முதல் விஷயம், இந்த பகுதியில் வீக்கம் அதிகமாக இருக்கும். நிறைய நாட்களுக்கு இந்த பகுதி வீங்கினாப்பில் இருக்கும் கால் முட்டி பகுதி. ரெண்டாவது, நம்ம எந்திரிக்கும் போது, நடக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாத மாதிரியே தோணும். நம்ம முட்டி அப்படியே எங்கே மடங்கி திருப்பி விழுந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல், ஒரு நிலையான தன்மை இல்லாமல் ஏதோ அந்த இடத்துல நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். ஏன்னா இந்த லிகமெண்ட் கிழிஞ்சு போச்சு, இல்லை இழுக்கப்பட்டுருச்சு. அதனால் இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்குது. ஒரு சைடு சப்போர்ட் இல்லாததுனால ஒரு மாதிரி ஆட்டம் காணுது உங்கள் நடை. ஸோ இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது நடக்கும்போது ஏற்படும். இன்னொரு விஷயம் வந்து லாக் நீஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 கால்களும் லாக் ஆன மாதிரி ஆயிரும். சில சமயம் வந்து ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட் ஆன மாதிரி ஆயிரும். நம்மளால வந்து திருப்பி நடக்கிறது, மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். அப்படி நம்ம எந்திரிக்கும் போதும் நடக்கும் போதும் பாப்பிங் சவுண்டு, லொடக், ஒரு பாப்பிங் சவுண்டு, லொடக்
லொடக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். ஸோ அந்த பாப்பிங் சவுண்டு கேட்டுச்சுனாலே உங்களுக்கு வந்து இந்த லிகமெண்ட் பகுதியில் டேமேஜ் இருக்குது, இந்த லிகமெண்ட் பகுதியில் ப்ராப்ளம் இருக்குது, இந்த லிகமெண்ட் பகுதியில் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது ஈஸியாக டேமேஜ் ஆகக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு பகுதியை சொன்னேன். இப்போ நம்ம சொல்லக்கூடியது மீடியல் மெனிஸ்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 முட்டிகளுக்கும் இடையில ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மீடியல் மெனிஸ்கஸ் அப்படிங்கிறது 2 மூட்டுக்கும் இடையில இருக்குது. இந்த ஜவ்வு பகுதியில் சுற்றி இருக்கக்கூடியது மெனிஸ்கஸ். இந்த மீடியல் மெனிஸ்கஸ் பகுதி ஒருவேளை கிளியலாம். இது ரொம்ப ஒரு அதிகமாக விழுகும்போது முட்டி அப்படியே சடார்னு கிரவுண்டில் படும்போது நல்லாவே பியக்கூடிய பகுதி மீடியல் மெனிஸ்கஸ் பகுதி. இது பொதுவாக விளையாடும் போது இது அதிகமாக ஏற்படும். இந்த டேமேஜ் மீடியல் மெனிஸ்கஸ் இன்ஜுரி அப்படிங்கிறது 2 முட்டி பகுதிக்கு இடையில இருக்குது. அப்படிங்கும்போது எப்பவுமே இதில் அடிபடும் போது வலி எப்படி இருக்குன்னா, நம்ம திடீர்னு கால்களை திருப்புறோம். நம்ம கால்களை ஒரு பக்கமாக இப்படி திருப்பும்போது அவங்க இந்த 2 மூட்டு எலும்புகளுக்கு இடையில தான் மெனிஸ்கஸ் இருக்குது. அதனால் திருப்பும்போது கால்களை இப்படி திருப்பும்போது வலி பயங்கரமாக ஏற்படும். இதுலேயுமே வந்து கால் மூட்டுகள் ஒன்னோடு ஜாயின் ஆன மாதிரி லாக் நீஸுங்கிற ஒரு சிம்டம், கால் மூட்டுகள் இணைஞ்சாப்புல ஒரு ஃபீலிங் ஏற்படும். ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் எலும்புகள், மூட்டு எலும்புகள், கால் மூட்டு எலும்புகள். ஸோ நம்ம அசைக்கிறதுக்கு சிரமப்படுவோம். இதுலேயுமே நடக்கும்போது பேலன்ஸ் தவறுனாப்புல இருக்கும். ஏன்னா மீடியல் சைடு சப்போர்ட் இல்லாததுனால பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும் நம்ம நடக்கும்போது. மூணாவது பகுதி விளையாடும் போது டேமேஜ் ஆகக்கூடிய பகுதி, கொஞ்சம் டேமேஜ் அதிகமாக, அதாவது ரொம்ப அதிகமாக விழுந்துட்டீங்க அப்படின்னா இந்த டேமேஜ் ஆகக்கூடிய பகுதி இது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் இது டேமேஜ் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக முட்டியில் சென்டர் பகுதியில் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு எக்ஸ் மாதிரி தெரியும். கரெக்டாக இந்த 2 முட்டிக்கும் இடையில இந்த சென்டர் பகுதியில், இந்த 2 சென்டர் பகுதியிலையும் ஒரு எக்ஸ் மாதிரி இருக்கும். க்ரூஷியேட் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். போஸ்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட், ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட்டு 2 லிகமெண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் நல்லாவே உங்களுக்கு பெருசு பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த சின்ன இடத்துல இருக்குது இந்த எக்ஸ். ஸோ இந்த எக்ஸில் இந்த இடத்துல பாருங்கள் கிழிஞ்சிருக்கு, ஒரு டியர் ஏற்பட்டு போச்சு, கிழிஞ்சிருச்சு. ஃபுல்லாக கிழிஞ்சிருச்சுன்னா சுத்தமாக அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, மூட்டை திருப்பவே முடியாது, நடக்கவே முடியாதுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடும். லைட்டாக கிழிஞ்சா கூட உங்களுக்கு அது வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை தரும். ஸோ இந்த ஏசிஎல் இன்ஜுரியுமே அதே பிரச்சனை தான். பாப்பிங் சவுண்டு வரும் அந்த மூமெண்ட்டு வரும்போது, ப்ளஸ் நடக்கும்போது ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கிறது, கிளிக்குன்னு சத்தம் கேட்கறது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த க்ரூஷியேட் லிகமெண்ட்னு சொல்லக்கூடிய இந்த தசைநார் கிழிச்சாலும் ஏற்படும். இதெல்லாம் தான் முக்கியமான தசைநார்கள், மூட்டில் இருக்கக்கூடிய தசைநார்கள். ஆனால் இந்த தசைநார்கள் இழுக்கப்பட்டோ கிழிஞ்சோ இது ஆறாம தொந்தரவு கொடுக்கும். ஆக்சுவலாக நம்ம ரெக்கமெண்டேஷன் டாக்டர்ஸ் நம்ம என்ன கொடுப்போம், ஃப்ராக்சருக்கு கூட 8 வாரம் அந்த இடத்த மூவ் பண்ணக்கூடாது, டோட்டலாக வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் தசைநார்கள் கிழிஞ்சிச்சு அப்படின்னா 8 வாரம் கிடையாதுங்க, 12 வாரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது சாத்தியமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஃப்ராக்சர் ஆச்சுன்னா நடக்க முடியாது. அதனால நம்ம எப்படி 8 வாரம் உட்காருங்கன்னா 8 வாரம் உட்காந்துருப்போம், நகர மாட்டோம். ஏன்னா நம்மளால இயற்கையாகவே நடக்க முடியாது. ஆனால் தசைநார்கள் அடிபடும் போது நம்மளால ஓரளவு நடக்க முடியும். அப்படிங்கிறதுனால நம்ம 12 வாரம் ஒருத்தர் சும்மா உட்கார சொன்னால் உட்காருவோமா? யாருமே உட்கார மாட்டோம். அடுத்த ஆக்டிவிட்டி என்னவோ அதை பார்க்க போயிடுவோம். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுது பிற்காலத்தில். ஸோ அப்படி மாறும்போது நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு மாதம் கழிச்சு இல்லை ஒரு 10-15 நாள் கழிச்சு வலி அதிகமாகுது, நடக்கும்போது தொந்தரவாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம பண்ண வேண்டிய விஷயம், முதல் விஷயம் வந்து அவாய்ட் தட் ஆக்டிவிட்டி. எந்த விஷயம் உங்களுக்கு வலியை ஏற்படுத்துதோ, அந்த சத்தத்தை ஏற்படுத்துதோ, நடக்கிறதுக்கு சிரமத்தை ஏற்படுத்துதோ, எந்த பொசிஷனில் சிரமம் இருக்குதோ அந்த பொசிஷனில் நடக்கிறதைய அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் கால்கள் மடக்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே மடக்குனாலோ, குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீட்டினாலோ அந்த சத்தம் கேட்குது இல்லை வலி வருது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கால்களை தூக்கிறத நிறுத்திடுங்க. நீங்கள் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் அந்த மூமெண்ட் ரெஸ்டாவது கொடுங்க. அந்த மூமெண்ட்டை திருப்பி பண்ணிங்கன்னா திருப்பி அந்த லிகமெண்ட் புண்ணு ஆறதுக்கு லேட்டாக தான் ஆகும். அதனால் எந்த ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு அதிக வலியை தருதோ அந்த ஆக்டிவிட்டியை பண்ணாதீங்க. வலி வராமல் பார்த்துக்கோங்க. இது முதல் முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், இப்போ சப்போஸ் வந்து இடது காலில் வந்து உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னா, இடது கால் இன்ஜுரி, இடது கால் தசைநார் தான் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா
நாம் என்ன பண்ணலாம், கொஞ்ச நாளைக்கு அந்த கிரச்சஸ் கேட்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பட் வாக்கிங் ஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடிய கிரச்சஸ், நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிரச்சஸை யூஸ் பண்ணி அந்த இடது காலுக்கு ரெஸ்ட் கொடுத்து நடங்க. இந்த மாதிரி ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா, அந்த காலுக்கு வெயிட் கொடுக்கறத நிறுத்தினீங்க அப்படின்னா சீக்கிரம் அந்த புண்கள் ஆறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஆரம்ப கட்டத்தில், அதாவது ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் ஆனால் வேலையும் செய்வேன் அப்படின்னு சொல்றவங்க அட்லீஸ்ட் கிரச்சஸை யூஸ் பண்ணி அந்த நீக்கு, அந்த முட்டிக்கு எடை வெயிட் தரதை குறைச்சிடுங்க. போக போக அது எடை கொடுக்கலாம், வலி குறைய குறைய. பட் ஆரம்ப கட்டத்தில் அட்லீஸ்ட் நடக்கிறதுக்கு கிரச்சஸ் யூஸ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஆரம்ப கட்டத்தில் நம்ம பண்ண வேண்டியது, ஒரு நாளைக்கு 4 வாட்டியாவது ஐஸ் பேக்குகள் வைங்க. ஒவ்வொரு வாட்டியும் 20 நிமிஷம் வைக்கணும். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 4 வாட்டியாவது அந்த அடிப்பட்ட இடத்துல லிகமெண்ட் இருக்கக்கூடிய, தசைநார் இருக்கக்கூடிய இடத்துல ஐஸ் பேக் வைங்க. இந்த ஐஸ் பேக் வந்து கடைகளில் மெடிக்கல்லே கிடைக்கும். ரெடிமேடு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஐஸ் பேக்ஸ் இருக்கும். திருப்பி திருப்பி அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 4 வாட்டியாவது 20 நிமிஷம் அந்த இடத்துல ஐஸ் பேக் வைங்க. அடுத்து 4வது முக்கியமான விஷயம், இந்த புண்கள் ஆறத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, கம்ப்ரெஷன் பேண்டேஜ் போட்டு அந்த இடத்த வந்து மூவ்மெண்ட் கொடுக்கறத குறைக்கலாம். இந்த கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து அணிஞ்சிக்கிட்டே வரோம் அப்படின்னா, நம்மளே அந்த எலாஸ்டிக் பேண்டேஜ் கடைகளில் கிடைக்கும். அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி ஃபிசியோதெரபிஸ்ட் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி அந்த பின்கள் போட்டுட்டு மெதுவாக நடக்கிறோம், போகிறோம், வரோம். அப்படிங்கும்போது நம்ம அந்த மூவ்மெண்ட்டு அந்த இடத்துல நடக்கிறத குறைக்கிறோம், லிகமெண்ட்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறோம். இதனால் சீக்கிரம் லிகமெண்ட் இன்ஜுரி ஆறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து 5வது விஷயம், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தூங்கும்போது அந்த கால்கள், அடிபட்ட கால்களை வந்து அந்த முட்டிக்கு கீழே, முட்டிக்கு கீழே நம்ம தலகாணி வச்சுக்கலாம். தலகாணி வச்சு அந்த கால் முட்டியை கொஞ்சம் நம்ம இதயம் எந்த லெவலில் இருக்கோ அந்த இதயம் லெவலுக்கு மேலே கால் முட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த லெவலில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வீக்கம் வராது, ரெஸ்ட் நல்லா கிடைக்கும், சீக்கிரம் அந்த லிகமெண்ட்டு கூடும். அப்படிங்கிறதுனால தான் காலுக்கடியில் தலகாணி வச்சு பில்லோ வச்சு தூங்க சொல்கிறோம் தூங்கும்போது. இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் கழித்து நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது மெதுவாக அந்த அடிப்பட்ட இடத்துக்குள்ள ஸ்ட்ரெச்சிங் மாதிரி மெதுவாக கொடுக்கணும். வலி இருந்தால் நிறுத்திடணும். ஆனால் தொடர்ந்து இந்த ஸ்ட்ரெச்சிங் கொடுக்க தான் அந்த இடத்துல, இது வந்து லேட்டர் ஸ்டேஜஸில் ஸ்ட்ரெச்சிங் நல்லா ஹெல்ப் பண்ணும். அந்த தசைகள் திருப்பி அந்த தசைகள் மூவ் ஆனால் தான் தசை நார்களுக்கு வேலையே. ஸோ தசைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மறுபடியும் மூவ்மெண்ட்டு கொடுக்கணும். அந்த தசைகள் மூவ்மெண்ட்டு படுத்த வாக்கில் இந்த தசைகள் ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணும்போது உங்களுக்கு தசை நார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட் ஆகி சீக்கிரம் ஆறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சிங்கில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ரெச்சிங் வந்து ஹீல் ஸ்லைடு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கால்களுக்கு கீழே இருக்கக்கூடிய, பாதத்தில் இருக்கக்கூடிய ஹீல் பகுதி, அந்த ஹீல் பகுதி ஸ்லைட் ஆகிற மாதிரி ஸ்லைட் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ இந்த மாதிரி தரையில் ஸ்லைட் பண்ணிக்கிட்டே போகிறது தான் ஹீல் ஸ்ட்ரெச்சு. இந்த ஹீல் ஸ்லைடை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு வரணும். அது நம்மளுக்கு சேஃபான ஒரு ஸ்ட்ரெச்சு, நம்ம தசைநார்கள் கூடுறதுக்கு. இந்த 6 விஷயங்கள் வந்து வீட்லேயே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயங்கள், ரெகுலராக செய்யக்கூடிய விஷயங்கள். சப்போஸ் இதெல்லாம் பண்ணியும் கேட்கல, இல்லை வலி அதிகமாகிட்டே போகுது அப்படிங்கும்போது என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப அதிகமானாதான் இந்த ஆப்ஷனுக்கே போகணும். ஃபிசியோதெரபிஸ்ட்ட போனீங்கன்னா, சப்போஸ் நீண்ட காலம் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்டோட ஹெல்ப்பை நாடலாம். ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்க ஆக்டிவாக சில ஸ்ட்ரெச்சஸ் அவங்க பண்ணி காட்டுவாங்க, இல்லை பண்ண வைப்பாங்க. கூட அல்ட்ராசவுண்ட் தெரப்பி போன்ற விஷயங்களும் கொடுக்க வேண்டியிருக்கலாம். அவங்க தான் அதை கொடுக்க முடியாத மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அது ஓரளவுக்கு சீக்கிரமாக ஆடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், லிகமெண்ட்டு தசைநார் கூடுறதுக்கு. தேவைன்னா இந்த நீ பிரேஸ் அப்படின்னு கிடைக்கும் நம்ம கடைகளில். அந்த நீ பிரேஸ் அணிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா சுத்தமாகவே நம்ம மூட்டு பகுதியில் மூவ்மெண்ட் இருக்காது. இந்த நீ பிரேஸ் மூட்டை சுற்றி நம்ம அணிஞ்சிக்கிட்டு நடக்கிறது, என்ன வேலை வேணாலும் செய்யலாம் அந்த நீ பிரேஸ் அணிஞ்சிக்கிட்டு. ஸோ அது தேவைன்னா வாங்கி அணிஞ்சிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து ஆர்த்ரோஸ்கோப்பி, கீ ஹோல் ஆர்த்ரோஸ்கோப்பின்னு ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு, சப்போஸ் இந்த மெனிஸ்கஸ் இந்த இடத்துலலாம் வந்து தசைநார் கிழிஞ்சி ஒன்றுக்கு ஒன்று உரசிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த லாக்கிங் சவுண்டு லொடக்குன்னு கேட்குறதுலாம், பாப்பிங் சவுண்டு கேட்குறதுக்கெலாம் காரணம் அந்த உரசல் தான். அந்த நார்கள், தசைநார்கள் பிஞ்சு தொங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிஞ்சு தொங்கிட்டு இருக்கக்கூடிய தசைநார்களை மட்டும் இந்த கீ ஹோல், ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு அந்த ஹோல் வழியாக அந்த மெனிஸ்கஸ்குள்ளே போய் அந்த சின்ன சின்ன துகள்களெல்லாம் நீக்கிட்டு திருப்பி வெளியே வந்து ஆப்ரேஷன் முடிச்சிடுவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இந்த லெகமெண்ட் கூடுறதுக்கு, சீக்கிரம் புண்ணு ஆடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் இது எல்லாருக்கும் தேவையே படாது. அல்டிமேட்டாக ரெஸ்ட்டு, முக்கியமான தேவை ரெஸ்ட்டு தான்.
1.5 வருடங்கள் கூட சில பேருக்கு ஆகுது. இது ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி எந்த வழியும் இல்லாமல் மறுபடியும் பழைய மாதிரி ஸ்டேபிளாக நடக்கிறதுக்கே 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிடுது நிறைய பேருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது. இதுக்கு பின்னாடி அந்த லிகமெண்ட் இன்ஜுரி குணமானதுக்கு அப்புறம் சில எக்ஸசைஸ்லாம் பண்ணி நம்ம மூட்டு பகுதியை ஸ்ட்ரென்த் பண்ணுறது முக்கியம். சைக்கிளிங், அதாவது நார்மல் சைக்கிளிங், எலிப்டிக்கல் சைக்கிளிங்னு மெஷின்ஸ் ஜிம்மில் இருக்கக்கூடிய சைக்கிளிங் மெஷின்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மூட்டு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளான குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் போன்ற பல்வேறு தசைகள் சுற்றி இருக்கு இல்லையா, அதையெல்லாம் ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய தேவை இப்போ உங்களுக்கு ஏற்படும் இந்த வலியெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம். ஸோ அதனால் எக்ஸசைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த இடத்துக்கு கொடுக்கறது நல்லது. சைக்கிளிங் கொடுக்கலாம், எலிப்டிக்கல் மெஷின்ஸு, ஸ்விம்மிங் வாய்ப்பு இருந்தால் நீச்சல் ரொம்ப நல்லது. வாக்கிங் கூட ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான். இது செலவில்லாத எக்ஸசைஸ்னால் வாக்கிங் தான். ஸோ வாக்கிங் கூட ரெகுலராக ரொட்டீனாக பண்ண வேண்டியது முக்கியம். இந்த மூட்டு வலி ஃபுல்லாக குறைஞ்சதுக்கப்புறம், இந்த தசைனார் முழுசாக குணமானதுக்கப்புறம், ஒருவேளை அந்த மூட்டு பகுதியில் உண்டான வலி அப்படிங்கிறது பர்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெசான்சரின் பர்சைட்டிஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி பர்சைட்டிஸாக மாறிடுச்சுன்னா தான் நம்ம ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட வேண்டிய தேவை ஏற்படலாம். ஒருவேளை அந்த ஜவ்வு பகுதி ரொம்ப தேய்மானம் ஆயிடுச்சு, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி வயசான காலத்தில் இது ஏற்பட்டு போச்சு அப்படின்னா அப்போவுமே ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனோட தேவை ஏற்பட்டுடும். ஆனால் இது ஸ்டீராய்டு டெம்பரரி சொல்யூஷன் தான். 6 மாதம் கழிச்சு திருப்பி வலி வரும், திருப்பி இன்ஜெக்ஷன் போடணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். தேவைனாதான் ஸ்டீராய்டு யூஸ் பண்ணணும். கடைசியாக அதனால தான் இதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இதை நான் சொல்லவே கிடையாது. இது ரெக்கமெண்டட் ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ கால் மூட்டு வலிகள், அடிபடுறதுனால வரக்கூடிய வலிகள், அதற்குரிய ட்ரீட்மெண்ட் குறித்து இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக விலாவரியாக பேசியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.